பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. இந்த காலை பொழுதும் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. வாருங்கள், தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். இன்று நாளுக்கான ஜெபமானது குடும்பங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். அதுக்கு முன்பாக திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் எங்கள் யூடியூப் சேனல் வழியாக வாழ்த்துதனை தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. இந்த நாட்களிலே குடும்பங்களிலே காணப்படுகிற அநேக போராட்டங்கள் உண்டு. ஆனால் கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவை தருவார். ஏனென்றால் உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளுக்கும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கார். உன்னை நான் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கார். நான் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கார். ஆனால் வாக்குத்தத்தம் நிறைவேறும் நாட்கள் வரைக்கும் நம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். சிறு சிறு பிரச்சனைகள் வரும், ஆனால் அது மறைந்து போக செய்கிற இயேசப்பா நம்மோடு இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள், கர்த்தர் ஒரு வழிவாசலை நமக்கு திறந்து கொடுப்பார். அநேக போராட்டங்கள் உண்டு, ஆனால் அது முடிவு தோல்வி என்று நம்பி கவலைப்படாதீர்கள். நிச்சயமாகவே வெற்றி பெறுவோம் இயேசுவின் நாமத்தினால். இன்றைக்கி குடும்பங்களிலே அநேக போராட்டங்கள் எங்கேருந்து வருகிறது அப்படின்றால், ஒரு சில விஷயங்கள் பிள்ளைகள் மூலியமாகவும், ஒரு சில விஷயங்கள் பெற்றோர்கள் மூலியமாகவும், ஒரு சில விஷயங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடுகள், இப்படி அநேக போராட்டங்கள் இந்த நாட்களிலே காணப்படுகிறது. இதுக்கு முக்கியமாக செயல்பட வேண்டும் என்றால் நாம் தேவனிடத்திலே ஜெபிக்க வேண்டும். என்னதான் போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தர் நிச்சயமாகவே நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றை வைப்பார். அவர் அநேக ஆசீர்வாதங்களை நமக்கு வைத்திருக்கார். இந்த நாட்களிலே கர்த்தர் எப்போதும் நம் முகத்தை வெட்கப்படுத்தாதபடி ஆசீர்வதிக்கிற தேவன். நம்ம நினைப்போம், ஐயோ நம்ம குடும்பம் ஏன் இப்படி போயிட்டு இருக்குது, இந்த மாதிரி பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துகிட்டே இருக்கே, இவ்வளோ போராட்டங்கள் இருக்கே அப்படின்னு நினைப்போம். ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் நம்மளை வெட்கப்படுத்த விடவே மாட்டார். தயவுசெய்து மக்களே, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிங்க. வீட்டில் ஒருத்தர் அதிகமாக வேலை செய்கிறார்களா, அவர்களுக்கு உதவி செய்யுங்க. ஏன்னா தந்தை தாயும் அதிகாலையில் எழுந்தோ வேலை செய்து கொண்டிருந்தாலும் அவர்களுக்கு ஒத்தாசை சிறு சிறு வேலைகளை செய்தால் அது உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தரும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் பார்க்க முடியும். ஏன்னா தாயும் தகப்பனும் முதிர் வயது ஆகும்போது அவர்களுக்கு பலவீனமாக இருப்பார்கள். பலனே இருக்காது உடம்புல. டயபெட்டிக்காக இருக்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அவர்களை நேசிங்கன்னு சொல்கிறார். அவங்க தாயும் தகப்பனையும் அரவணைச்சு நீங்கள் பாதுகாத்தீங்கன்னா உங்கள் சன்னதிகள் பிள்ளைகள் உங்களை நல்லா பாதுகாப்பாங்க. தயவுசெய்து எல்லா பெற்றோர்களையும் நேசிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். குடும்பத்தில் குழப்பமாக உடனே முழங்கால் படியிடுங்க. ஒரு சின்ன சாட்சியை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். எங்கள் குடும்பத்தில் ஒரு மகளோட திருமணம் நடந்தது. திருமணத்தில் கொஞ்சம் மனக்கசப்புகள் வந்தது. அதனால் அந்த மகள் மிகுந்த வேதனையும் துக்கத்தோடு இருந்தாள். ஆனால் நாங்கள் தேவனிடத்திலே பிரார்த்தனை செய்ய ஆலயம் சென்றோம். அங்கே நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்தார்கள். அந்த மகள் அன்று தினமே அவர்கள் குடும்பத்தில் குழப்பமெல்லாம் தீன்று அந்த மகள் அங்கே சென்று விட்டாள். பாருங்கள், ஒரு நொடி பொழுதும் தேவனுக்கு நம்மை ஆசீர்வதிக்கவும் நம்ம சமாதானப்படுத்தவும், நம்ம எவ்வளோதான் புலம்பின்னு இருந்தாலும் அந்த புலம்பலை ஆனந்த கழிப்பாக மாற்றக்கூடிய ஒரு தேவன் யார் இருக்காருன்னா நம்ம இயேசப்பா வேண்டி தான். வாங்க ஜெபிக்கலாம், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும். கர்த்தாவே, இந்த காலை பொழுதுக்காக மக்கள் நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் குழப்பங்களை கொண்டு வர பிசாசு வெக்கப்பட்டு போகும்படி செய்யுங்கப்பா. அந்த பிரிவினை ஆவி குடும்பங்களில் இருக்கக்கூடாது தகப்பனே. பிள்ளைகள் மூலியமாக வருகிற பிரச்சனை எல்லாம் மறையணும் ஆண்டவரே. அப்பா, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு சமாதானத்தின் ஆவியை தாரும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாத ஊற்றை வைங்கப்பா. இந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்படட்டும் ஆண்டவரே. தேவைகள் அனைத்தும் அவர்களுக்கு கிடைக்க அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்க வேளையிலேயே ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. அப்பா, நீங்கள் பெரியவங்கப்பா. இந்த ஜெபத்தை ஒவ்வொரு குடும்பத்தையும் நீர் ஆசீர்வதிங்க. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டோ பார்த்து கொண்டோ இருக்கிற எல்லா குடும்பங்கள் மீதும் ஒரு ஆசீர்வாதத்தின் மழையை ஊற்றுங்கப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டதுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ராஜா. இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.